கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சில பாடலை பாடி தேவநாமத்தை நாம் உயர்த்துவோம். அடைக்கலமே உமது அடிமை நானே என்ற பாடலை பாடி தேவநாமத்தை நாம் உயர்த்துவோம். கரங்களை தட்டி அடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே ஆகமாகின்றே கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபா பாசத்தால் உன் பாதம் பற்றிடுவேனே மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபா பாசத்தால் உன் பாதம் பற்றிடுவேனே அடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே ஆகமாகின்றேன் கர்த்தர் நீர் செய்த சொல்லுவோம். கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே காரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ சொல்லுவோம். காரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ குடியில் விடாதபடி காத்து கொண்டீரே அழுகையை களிப்பாக மாற்றி விட்டீரே குழியில் விடாதபடி காத்து கொண்டீரே அழுகையை களிப்பாக மாற்றி விட்டீரே அடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே ஆகமாகின்றேன் கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே சொல்லுவோம். பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே சாபங்களை நீக்கி சுத்தம் உள்ளம் தந்தீரே இரட்சண்ய சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே இரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே அடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே ஆகமாகின்றேன் கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே கர்த்தரே உம் செயல்கள் பெரிதானவைகள் சுத்தரே உம் செயல்கள் மகத்துவமானதே சொல்லுவோம். கர்த்தரே உம் செயல்கள் பெரிதானவைகள் சுத்தரே உம் செயல்கள் மகத்துவமானதே நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே பக்தரின் பேரின்ப பாக்கியம் இதுவே சொல்லுவோம். நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே பக்தரின் பேரின்ப பாக்கியம் இதுவே அடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே ஆகமாகின்றேன் கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே சொல்லுவோம். கர்த்தர் நீர் செய்த நன்மைகளை
கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையா நீரைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே. ஆமென். அப்பா, எங்களை அளவற்ற அன்பினால் அணைக்கிற தெய்வம் நீர் ஒருவர் ஆண்டவரே. எங்களை என்றும் போதித்து நடத்துகிற வழி நடத்துகிற ஒரே ஜீவனுள்ள கர்த்தர் யார் என்றால் நீர் ஒருவர் அப்பா. நீர் நடத்தின வழிகளை சொல்லுவதற்கு அப்பா இந்த ஒரு நொடி போதாது ராஜா. எண்ணி முடியாத அற்புதங்கள் செய்திருக்கிற தேவன் நீர் அப்பா. அளவில்லாத ஆசீர்வாதங்களை தந்தவர் நீர் ஆண்டவர். எங்க வாழ்க்கையில கூட அநேக அற்புதங்களை செய்திருக்கிறீர், இன்னும் செய்ய போகிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அம்மண்டடி அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. ஆமெனப்பா. அளவற்ற அன்பினால் எங்களை நிரப்புகிற தேவன் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் கூட உங்களுடைய அளவில்லாத அன்பு எங்களை நிறைத்ததற்காக நன்றி அப்பா. மீதியாய் காணப்படுகிற யாவற்றையும் உடைய கரத்தில் தருகிறேன். என் தேவனாய் கர்த்தர் பொறுப்படுத்த வழி நடத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிற ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலும் இந்த ஆராதனையில் இணைந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளையிலும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் அதன் 12ஆம் வசனத்தின் பின்புறம், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். நாம் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்துகிறோம் என்றால் அந்த மனிதன் ஏதாவது ஒரு காரியத்தில் ஒரு சிறப்பான ஒரு செயல்களை செய்திருக்க வேண்டும். உதாரணமாக, நம் பணிபுரிகிற இடமாக இருக்கட்டும், நாம் இருக்கிற இடமாக இருக்கட்டும், எந்த இடத்திலும் நமக்கு முன்பாக அந்த மனிதன் ஏதாவது ஒரு காரியத்தை செய்திருக்க வேண்டும். அதை வைத்துதான் நாம் அந்த மனிதனை மற்ற நபர்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துகிறோம். ஆனால் நம் தேவன் நம்மிடம் எந்த ஒரு சிறப்பான காரியங்களையோ எதிர்பார்த்து நம்மளை மேன்மைப்படுத்துவதில்லை. அவர் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று முடிவு பண்ணிட்டா, அவன் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் அவனை மேன்மைப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இப்படியாய் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தின சம்பவத்தை நாம் இன்று தியானிக்க போகிறோம். அந்த மனிதனுடைய பெயர் தான் மேவிபோஷேத். யார் அந்த மேவிபோஷேத்? அவன் யோனத்தானின் மகன். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனத்தை வாசித்தீர்கள் என்றால், தாவீது கேட்கிறார், நான் யோனத்தானின் நிமித்தம் யாருக்காவது தயவு செய்ய வேண்டுமா அப்படி சொல்லி கேட்கும் பொழுது, சீபா, சவுல் வீட்டில் வேலை செய்கிற சீபா வருகிறார். சீபா சொல்கிறார், நீ தயவு செய்ய வேண்டிய நபர் ஒருவன் இருக்கிறான். அவன் 5 வயதாக இருக்கும் பொழுது அவனுடைய தாதி அவனை தூக்கி கொண்டு ஓடும் பொழுது அவனை கீழே போட்டு அவன் முடவனாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மகன் யோனத்தானுக்கு உண்டு என்று சொல்கிறார். இதை கேள்விப்பட்டதும் தாவீது மேவிபோஷத்தை அழைக்கிறார். மேவிபோஷத்தை அழைத்து சொல்கிறார், மேவிபோஷத்தே,
யோனத்தான் நிமித்தம் நான் உனக்கு தயவு செய்கிறேன், சவுலுக்கு இருக்கிற எல்லா நிலத்தையும் நான் உனக்கு தரேன், நீ என் பந்தியில தினந்தோறும் அப்பத்தை புசிக்குவாய் என்று அவனை பார்த்து சொல்கிறார். அப்போ மேவிபோசேத் சொல்கிற காரியம், செத்த நாயை போல இருக்கிற என்னை நீ நோக்கி பார்ப்பதற்கு நான் எம்மாத்திரம் என்று. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை சற்று யோசித்து பார்த்தீர்கள் என்றால், இப்படிப்பட்ட ஒரு மனிதனை மேன்மைப்படுத்த முடியுமா? நம்மளா இருந்தவனால் அவன் முடவனாய் இருக்கிறான், அவனுக்கு எதுக்கு நிலங்கள், அவனை எதுக்கு நம்ம பந்தியில் அழைக்கணும், அவன் எதுக்கு நம்ம வீட்டிலே சேர்க்க மாட்டோம், அப்படி நபரா இருந்தா. ஆனால் தாவீது சொல்கிற காரியம் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. முடவனாய் இருந்தாலும் அவனை அவர் பந்திக்கு அழைத்து அவனை மேன்மைப்படுத்துகிறார். அதான் வசனம் இப்படியே, சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்று. இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ பிள்ளைகளே, பல வருடங்களாக பல மாதங்களாக என் வாழ்க்கை இப்படியே முடிந்துருமா, நான் மேன்மை அடைந்திட மாட்டேனா, ஏதாவது உயர்வுக்கு செல்லிட மாட்டேனா, ஏதாவது ஒரு காரியத்தில் முன்னேற்றம் அடைந்திட மாட்டேனா சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் உங்களை பார்த்து தான் சொல்ல முடியும். கர்த்தர் சொல்கிறார், மேவிபோசேத்தை உயர்த்த முடியுமானால் உங்களையும் என் தேவனால் மேன்மைப்படுத்த முடியும். மேவிபோசேத் ஒரு முடவனாய் இருந்தாலும் இப்பொழுது யோனத்தான் இல்லை. ஒருவேளை யோனத்தான் இருந்தா கூட தாவீது அவனுக்கு முன்பாக இந்த மேவிபோசேத்தை உயர்த்திருக்கலாம், மேன்மைப்படுத்திருக்கலாம். ஆனா அப்படி சொல்வதற்கு எந்த ஒரு காரியமும் இல்லை. யோனத்தானே இல்லை என்ற பொழுது தாவீது அப்படியே விட்டுருக்கலாம், எதுக்கு நம்ம மேவிபோசேத்தை மேன்மைப்படுத்தணும் என்று. ஆனா தாவீது மேன்மைப்படுத்த காரணம் தேவன் மாத்திரமே. ஒரு மனிதனை தேவன் மேன்மைப்படுத்த வேண்டும் என்று முடிவு பண்ணிட்டா, அவன் சிறியவனா இருந்தாலும் அவனை என் தேவன் மேன்மைப்படுத்துவார். அதான் வசனம் இப்படியே எழுதப்பட்டிருக்கு, அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து அவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர செய்கிறார் என்று. நீ எப்படிப்பட்ட மனிதனாய் இருந்தாலும் சரி, உனக்கு எந்த தகுதி இல்லைனாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேற்றம் அடையாத ஒரு நபராக இருந்தாலும் சரி, படிப்புல, தாளந்துல, திறமையில நீ குறைவுள்ள நபராக இருந்தாலும், நீ தேவனை உண்மையாய் தேடுவாய் என்றால், தேவன் உன் வாழ்க்கையை இடைபடுவார் என்றால், அவர் உன்னை மேன்மைப்படுத்த, உன்னை ராஜாக்கள் பந்தியில் அமர செய்ய, நீ மேன்மையா எண்ணுகிற காரியத்தில் உன்னை உயர்த்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். மேவிபோசேத்தை உயர்த்தின தேவன் உங்கள் யாவரையும் உயர்த்துவாராக, மேன்மைப்படுத்துவாராக, பலப்படுத்துவாராக. யாவரும் கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பரலோக தெய்வமே, அப்பா, இந்த கால வேளையில் எங்களோடு நீ பேசினீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை மேன்மைப்படுத்தின தேவனப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மேன்மைப்படுத்துவீராக ஆண்டவரே, உயர்த்துவீராகப்பா, பலப்படுத்துவீராக ஆண்டவரே. அப்பா, அவர்கள் முயற்சித்திருக்கிற எல்லா காரியங்களும் வெற்றியை காண செய்வீராக ஆண்டவரே. இந்த கால வேளையில ஒரு தேவ வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பட்டும் ஆண்டவரே. நீங்க அப்படியே செய்ய போறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, முழுமை பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல பாவங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.